எல்லாருக்கும் ஒரு வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டான படம். எனக்கு வந்து ரொம்ப ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு படம். அண்ட் திஸ் இஸ் சம்திங் எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு படம் எதில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று யோசிக்கும்போது இந்த படம் எனக்கு அமைஞ்சது ரொம்ப நல்ல விஷயம்னு நான் நம்புகிறேன். இன்க்ளூடிங் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் அருண் பாண்டியன் சார், நட்டி சார், எவ்ரி ஒன். எனக்கு ரொம்ப கற்றுக்க கிடச்சிச்சு. அண்ட் டைரக்டர் ரமேஷ் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எனக்கு வந்து எப்போவுமே ஒரு சீன் வந்து சரியாக வரலன்னா எனக்கு எப்போவுமே ஒரு வேர்டாக சொல்லி கொடுப்பாரு. டிஓபி பத்மேஷ் சார், அவர் இங்கே இருக்காரான்னு தெரியல, பட் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அண்ட் எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு டு பூஸ்ட் மை இமேஜ். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தேங்க்யூ. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த படத்தில் ஒரு 8-9 டேஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரமேஷ் சாருக்கு நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படம் எதுக்குனால ஓடுமோ இல்லையோ அவரோட நல்ல மனசுக்காக, இந்த டீம் போட்ட எஃபர்ட்டுக்காக, அண்டு ரமேஷ் சார் மட்டும் இல்லை, சினிமாட்டோகிராஃபர் பத்மேஷ் சார் அண்டு கோ டைரக்டர்லேருந்து நம்ம சலீம் சார்லேருந்து ஸ்ரீதர்லேருந்து எல்லாருமே இந்த படத்துக்கு வந்துட்டு பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்டு எனக்கு பர்சனலாக ஒரு நாளும் வந்துட்டு எனக்கு நட்டி சார் கூட தான் காம்பினேஷன் அதிகமாக இருந்துச்சு. நான் நடிக்கிறேனோ இல்லையோ எனக்கு ஷார்ட் இல்லாத டைம் கூட அவர் நடிக்கிறத பார்த்துட்டு அதில் ஏதாவது கற்றுக்க முடியுமான்னு தான் பார்த்துருந்தேன். ஏன்னா ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். நான் லைவில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக இருந்துச்சுன்னு. ஸோ கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகும்னு நம்புகிறோம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க் this whole team for giving me this opportunity and of course inviting me for this press meet. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ஆல்சோ எல்லாம் இங்கே இருக்கிற கெஸ்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட வணக்கம். நான் இது வரைக்கும் ஒரு 9 படம் பண்ணிட்டேன், பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். ஸோ ஏதாவது ஃப்ளோ இல்லைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த படம் ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். ரமேஷ் சார் கூட ஒர்க் பண்ணது ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அவரோட ஒரு இன்புட்ஸும் நிறையா இருந்தது. ப்ளஸ் ப்ரொடியூசர் சார் திருமால் சார், அவரும் அப்பப்போ எங்கள் கூட ஃபோனில் கனெக்ஷன்லேயே இருப்பார். ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு ஃபேமிலியாக யுனைட் ஆகி ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. அண்ட் ஆல்சோ இந்த படம் பார்க்கும்போது மியூசிக்கலாக இந்த படத்துக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. மியூசிக் மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் இந்த படத்துக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. எஸ்பெஷலி எடிட்டிங், ஆர்ட் ஒர்க்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக சார் பண்ணியிருக்காரு. அவர் எதுவுமே சொல்லலை, பட் ஆர்ட் ஒர்க் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய பங்கு. ப்ளஸ் எடிட்டிங், மியூசிக் அஃப்கோர்ஸ். ஸோ எல்லாருமே எங்களோட இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த வாய்ப்பு கொடுத்த நட்டி சார், அருண் பாண்டியன் சார், ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார், எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, என் அன்பிற்கிணைய பெருமதிப்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். ரைட் டீசர் வெளியீட்டு விழா. இந்த படத்தில் நான் நடிக்கலை, ஆனால் இந்த படம் ரொம்ப நல்லா வரணும்னு ஒரு 6 மாதமாக நினச்சிக்கிட்டே இருப்பேன். என்ன காரணம்னா, இந்த ரைட்டில் எனக்கு நெருக்கமான என்னோடு இணைந்த 3 பேர் இருக்காங்க. அதில் முதலாவதாக மிளகாய் படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ரீச் ஆனதுக்கு காரணமாக இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட நட்போடு இருக்கிற நட்டி சார். அடுத்ததாக இந்த படத்தோட இயக்குனர் ரமேஷ் அவர்கள், ரமேஷ் சுப்பிரமணியன். மிளகாய் படத்தில் அவர் வந்து அசோசியேட் டைரக்டர். அவர் எப்படின்னா, என்னுடைய சிந்தனை எவ்வளோ வேகமாக ஓடுமோ அந்த அளவுக்கு அவருடைய டிடிபி ரைட்டிங் ஃபாஸ்ட்டாக ஓடும். நான் டைலாக் எழுதும்போது அந்த படத்தோட டைலாக் வந்து நான் 15 நாள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்டி சார் ஆஃபீஸில் உட்காந்து, பேப்பர்லாம் எதுவுமே இருக்காது, சீன் நம்பர் 1 ரமேஷ் அப்படிம்பேன், அவர் ரெடி சார் அப்படிம்பாரு, சொல்லிட்டே இருப்பேன். நான் சொல்கிறத விட அது ஃபாஸ்ட்டாக அடிப்பார். சார் அடுத்து சார் பாரு, இருங்க ரமேஷ் திங்க் பண்ணிக்கிறேன் அப்படிம்பேன். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிப்பார். அதில் என்ன மதுரை ஸ்லாங் டைலாக் ஃபுல்லாக. நான் மதுரைங்கிறதுனால இப்போ கரண்ட்டில் மதுரையில் என்னெல்லாம் வெக்காபுலரி சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லி திங்க் பண்ணி எழுதிட்டே இருப்பேன். அதை விட ஃபாஸ்ட்டாக படிப்பேன். ஸோ நான் 15 நாள் எழுத நினைச்ச டைலாக்கை 11 நாள் எழுதி முடித்தேன். அவ்வளவு ஸ்பீடான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ரமேஷ் அவர்கள். அதுக்கப்புறம் நான் நடித்த ஜில்லாவில் ரமேஷ் சார் மறுபடியும் ஒர்க் பண்ணார். அப்புறம் இந்த படத்துடைய நிர்வாக தயாரிப்பாளர் பிரான்சிஸ் மார்க்கஸ் அவர்களும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க.
ஸோ தொடர்ந்து அப்படி நட்பு பல வருஷமாக வந்துக்கிட்டே இருக்கு. ரமேஷ் எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் சினிமா வந்து எப்பயுமே திறமைசாலிகளை ரொம்ப லேட்டாக தானே பயன்படுத்தும். மிளகா ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2010, இப்போ 2025. இத்தனோட போராட்டத்துக்கு அப்புறம் அவருக்கு ப்ரொடியூசரே கிடைக்கல, ஆனால் ஒரு நண்பன் ப்ரொடியூசராக கிடைச்சார். இந்த நேரத்தில் அந்த நண்பர் திருமால் லக்ஷ்மண் அவர்களுக்கும் அவருடைய மனைவி டி ஷியாமலா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் அவருக்கு கை கொடுக்கலன்னா இந்த மேடை அவருக்கு கிடைச்சிருக்காரு சார், இந்த படம் கிடைச்சிருக்காது. என்னோட அசிஸ்டன்ட் படம் பண்ணுறாது கௌரவம் எனக்கு கிடைச்சிருக்காரு சார். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கோ டைரக்டர் சலீம் சையத். சலீம் சையத் அப்படின்னா நான் டைலாக் எழுதின சண்டை படத்தில் நான் அசிஸ்டண்டாக சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் நான் இயக்குன மிளகா படத்துடைய இணை இயக்குனர். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வந்து எங்கே இருக்கேன், நான் நாளைக்கு வந்துடுவேன், உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு 20 வருஷமாக தொடர்ந்து ஒரு குருவாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு மனிதர். அவர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது நான் சொன்னது ஒரே வார்த்தை தான், சலீம் நீங்கள் ரமேஷுக்கு சீனியர், எந்த இடத்துலையுமே காட்டிடாதீங்க அப்படின்னு. அதேமாரி ரமேஷ் சார் வந்து அப்புறம் எப்பயுமே சீனியர் 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 அப்படி தான் கூப்பிடுவார். ஸோ அந்த நட்பு பார்த்தீங்கன்னா நம்ம படம் பண்ண லேட்டானாலும் பரவாயில்ல, நமக்கு கீழே வேலை பார்த்த ஒரு பையன் டைரக்ஷன் பண்ணுறான், அவனுக்கு இணைஞ்சி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ கூட எந்த இடத்துலையும் எந்திரிக்காமல் இந்த படத்தை 2 பேர் சேர்ந்து முடிச்சிருக்காங்க. அதுக்கு இந்த நேரத்தில் அவங்க 3 பேருக்குமே நன்றி சார். இந்த படம் வந்து ரைட் 24 நாளில் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு மார்க்கஸ் சார் சொன்னாங்க. படத்தோட வெற்றிக்கு நாட்கள் முக்கியம் இல்லை, அது 200 நாள் எடுத்தாலும் சரி, 300 நாள் எடுத்தாலும் சரி, வெறும் 40 நாள் எடுத்தாலும் சரி. இதுக்கெல்லாம் ஒரு உதாரணமாக 13 நாள் எடுத்த 100வது நாள் அப்படிங்கிற படம் 100 நாள் ஒன்றுச்சு. 13 நாள் ஷூட்டிங்கு, 27 கால்ஷீட் மணிவண்ணன் சார் டைரக்ஷன் பண்ண படம். ஸோ நாட்கள் முக்கியம் இல்லை, அதில் உள்ள கண்டென்ட் அது எந்த அளவுக்கு புதுசாக இருக்குது, மனிதர்கள் பார்க்காத ப்ரெஸ் மீட் பார்க்காத ஒரு ஜானரில் படம் இருக்கா, அதுதான் முக்கியம். கண்டிப்பாக ரைட்டில் அது இருக்குது. ரமேஷுக்கு இந்த படம் என்ன பிரச்சனைனா ஃப்ரெண்ட்ஷிப் தான் பிரச்சனை. ஒரு 3வது ஆள் தயாரிப்பாளர் இருந்தோம்னா, சாரி சார் செலவாச்சு, நான் என்ன பண்ணுறது, சாரி சார் நான் எதிர்பார்க்கல சார், மழை வந்துச்சு சார், சார் ஆர்டிஸ்ட் லேட் ஆகும் சார், அதனால என்னால் முடிக்க முடியல சார் அப்படின்னு நிறைய காரணம் சொல்லலாம். ஆனால் நண்பரையே பிடிச்சிருக்கும் போது காரணம் சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த நண்பர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை கொண்டு வருவாருன்னு இந்த நண்பனுக்கு தெரியும். ஸோ அது நடந்துடக்கூடாது, நட்புக்குள்ளே விரிசல் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக 24 நாள் போட்ட ஷெடியூலில் அச்சு பிறலாமல் அப்படியே எடுத்தார் ரமேஷ், எனக்கு தெரியும். அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது எங்களுடைய நட்டி சார். நட்டி சார் எப்படின்னா, நட்டி சார் இந்த படத்துக்கு அவருக்கு பெரிய சம்பந்தம் என்னன்னா, ரமேஷ் வளர்ந்ததே நட்டி சார் ஆஃபீஸில் தான். ரொம்ப உரிமையோட எங்கடா பண்ண நீ ஒரு வாரம் ஆளை காணும் அப்படின்னு உரிமையோடு கேட்குற ஒரு ஆள். நட்டி சாரோட சம்பளம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். இந்த படம் சின்ன பட்ஜெட், அவர் எவ்வளவு கம்மியாக வாங்கி இந்த படத்தில் நடிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த தன்னுடைய தம்பியாக நினச்சி இந்த படத்தை வழங்கின நட்டி சாருக்கு மிக நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். ஏன்னா இது ஒரு கதை சொல்கிற படம், அடுத்து என்னங்கிற திரைக்கதை வேகப்படுத்துகிற படம். கதை எனக்கு தெரியும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் நடித்த நடிகர்கள் வினோத் இயக்குமார், அக்ஷரா ரெட்டி அவர்களே, வீரம் படத்தில் நடித்த அஜித் சார், மகளா நடித்த குழந்தை நட்சத்திரமே, அப்புறம் வேற யார், வில்லன் நடிகர் சார், மார்கஸ் சார், ப்ரொடியூசர் சார், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், அதே நேரத்தில் நம்முடைய குணா பாலசுப்ரமணியம் அவர்கள் இசையமைப்பாளருக்கும். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் இன்னொன்று இருக்கு, கேமராமேன் நட்டி சார். அவரை கேமரா பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் எங்களுக்கு தெரியும். பத்மேஷ் சார் ரொம்ப அழகாக 24 நாளில் முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும். அது 2 பேருமே சேர்ந்து அழகாக முடித்தாங்க. இந்த படம் ஒரு நல்ல வெற்றியை பெற்று ரமேஷ் அவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.